சம்பூர் சூடகுடா வீதி அபிவிருத்தி தேசிய மக்கள் சக்தியின் ஐப்ரொஜெக்ட் 2 திட்டத்தில் பாரிய மாற்றம். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முன்னெடுக்கப்பட உள்ள ஐப்ரொஜெக்ட் 2 எனும் துரித அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சம்பூர் சூடகுடா இடையிலான 3.9 கிலோமீட்டர் நீளமான பிரதான வீதி நவீன தரத்தில் புனரமைக்கப்பட உள்ளது. இந்த வீதி அபிவிருத்தியானது அப்பகுதி மக்களின் நீண்டகால போக்குவரத்து பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்குவதுடன் பிரதேசத்தின் பொருளாதார கட்டமைப்பிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள்: மக்களுக்கான போக்குவரத்து வசதி. சேதமடைந்துள்ள 3.9 கிலோமீட்டர் வீதி முழுமையாக புனரமைக்கப்படுவதன் மூலம் சம்பூர் மற்றும் அதனை சூழவுள்ள கிராம மக்கள் மிக குறுகிய நேரத்தில் நகர்ப்புறங்களை சென்றடைய முடியும். சுற்றுலாத்துறை வளர்ச்சி. அழகிய கடற்கரைகளை கொண்ட சூடகுடா பகுதிக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை இதன் மூலம் அதிகரிக்கும். முறையான போக்குவரத்து வசதி சுற்றுலா விடுதிகள் மற்றும் சிறு தொழில்களின் வளர்ச்சிக்கு வித்திடும். சம்பூர் வெளிச்சவீடு லைட் ஹவுஸ் பிரபல்யம். வரலாற்று சிறப்புமிக்க சம்பூர் வெளிச்சவீடு சுற்றுலா வரைபடத்தில் முக்கிய இடத்தை பிடிக்க உள்ளது. வீதி வசதிகள் மேம்படுத்தப்படுவதால் இந்த இடத்தை பார்வையிட வரும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து இப்பகுதி சர்வதேச ரீதியில் கவனத்தை ஈர்க்கும். பொருளாதார எழுச்சி. மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் தங்களது உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த இந்த வீதி ஒரு முக்கிய பாலமாக அமையும். தேசிய மக்கள் சக்தியின் உறுதிப்பாடு. மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதே எமது முதன்மை நோக்கம். ஐப்ரொஜெக்ட் 2 திட்டமானது வெறும் வீதி நிர்மாணம் மட்டுமல்ல, அது சம்பூர் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு பொருளாதார புரட்சி என கட்சியின் முக்கிய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தின் மூலம் சம்பூர் பிரதேசம் ஒரு நவீன சுற்றுலா மையமாக உருவெடுப்பதுடன் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் தாராளமாக உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் அமைப்பாளர் தோழர் சஃப்ரான் மற்றும் பிரஜாசக்தி தலைவர்கள் மற்றும் பிரதேச மக்களின் பலத்த முயற்சியில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைக்கு நாங்க கூனத்தீவு நாவல் வித்தியாலயத்துக்கு முன்னுக்கு இந்த வீதியில நிற்கிறோம். எங்களோட ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு எங்களுடைய இந்த வீதியானது புனரமைப்பு செய்ய இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலாக இந்த ரோட்டு இந்த நிலையில தான் இருக்கு. இந்த எங்களோட 3 கிராம மக்களும் இந்த தேசிய மக்கள் அரசாங்கத்தின் சக்தி அரசாங்கத்தின் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் அமைப்பாளர் தோழர் சஃப்ரான், இன்று நாங்கள் களம் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். சூடகுடா நவரத்னபுரம் கூனித்தீவு. இன்று நீண்ட வருடங்களாக பழமை வாய்ந்த லைட் ஹவுஸ் வெளிச்ச வீடு 100 வருட கால பழமை வாய்ந்த லைட் ஹவுஸ் ஆனது இன்று பொதுமக்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தார்கள். அதன் பிரகாரம் நாங்கள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியிடம் நாங்கள் எங்களோட கட்சியூடாக நாங்கள் பேசிய பிறகு அதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டு இன்று நாங்கள் அந்த வீதி தொடர்பாக நாங்கள் கலவரத்தை மேற்கொண்டிருந்தோம். குறிப்பாக இந்த வருகிற மாதம் இறுதி வாரங்களிலே இதற்கான வேலை ஆரம்பிக்கிறது. எனவே இந்த செயற்திட்டத்துக்கு மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு பாரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். சூறைக்குடாவில் அமைந்திருக்கும் வெளிச்ச வீடு கடந்த 50 வருடத்துக்கு மேலாக இப்பாதை இதே போன்றுதான் இருந்தது. நேரம் மக்களின் சார்பாகவும் இந்த குழுவின் சார்பாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நன்றியுடைய கடமைப்பாட்டோடு இருப்பதோடும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.